ஸ்பெஷல் இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து என்ன தெரியுமா? எப்படி இருக்கு கடம்பா? என்னது கனவாவா கடம்பா? இது பேரே எனக்கு தெரிய மாட்டேங்குது. தொக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எப்படி சிக்கன் மாதிரியே இருக்கா? சிக்கன் மாதிரியே இருக்கு. அப்படியா? சரி, தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் தாங்க இந்த மாதிரி செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குன்னு சொன்னார். வானல் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் கரெக்டாக நான் ஊற்றிருக்கேன் எண்ணெய். நான் வந்து 1 கிலோ கடம்பா வாங்கியிருக்கேன், அதனால் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு, சும்மா ஒரு பிஞ்சின்னு சொல்லுவோம்ல அந்தளவுக்கு கடுகு, அப்புறம் 1 ஸ்பூனு ஜீரகம், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டு 3 போட்டு தாளித்து விட்டுருங்க. இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் அப்படி அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் ஒரு 100 கிராம் வரும் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை, நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்தோடனே இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு போகிறோம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவேன். அதுக்கேட்டு பாருங்கள், நான் வந்து ஸ்கிட்டு வந்து அங்கேயே சுத்தம் பண்ணிலாம் கொடுத்துட்டாங்க. நான் கழுவி மட்டும் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து நல்லா அப்படியே இதோட சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. இது வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. நான் இது வரைக்கும் வீட்டில் செஞ்சதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. என்னோடய ஸ்டைலில் நான் எப்போவுமே எப்படி செய்வேனோ, அதாவது சிக்கன் மட்டன்லாம் செய்வேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் அந்த ஸ்டைலில் செய்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு நம்ம தண்ணியே ஊற்ற வேணாம், அதுலேயே தண்ணி இருக்கும். சிக்கன் மாதிரி தண்ணியே ஊற்ற வேணாம், இதுலேயே தண்ணி இருக்கும். அதனால் பாருங்கள், நம்ம அப்படியே சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி, நான் ஒரு 3 தக்காளி எடுத்துகிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். அது இதோட ஒன்றா சேர்த்து விட்டுருவேன். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ இது மாதிரி பாருங்கள்,
நம்ம தண்ணியே ஊற்றல, ஆனால் அதுலேருந்து தண்ணியே வெளியில் வந்துச்சு பார்த்தீங்களா, நல்லா வெந்துடும் இது. அந்த தண்ணியை ஊற்ற தேவையில்லை, அதில் சுத்தமாக தண்ணியை ஊற்ற தேவையில்லை. சாப்பிட்றதுக்கும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது நாங்கள் ஹோட்டலில் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்ருக்கோம். அதுலேருந்து எங்கள் பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்போ பார்த்தாலும் இது செஞ்சு கொடுமான்னு கேட்கும். நான் கேட்டுகிட்டே இருப்பேன், மீன்கார அம்மாட்ட கிடைக்காது. இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு, அதனால் இன்றைக்கி செய்கிறேன். இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து நாங்கள் வந்து காரம் நல்லாவே சாப்பிடுவோம். அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு நான் காரம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுட்ருங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா வெந்துடும். இது வந்து நல்லா தொக்கு மாதிரி வரணும், அந்தளவுக்கு வேக விடணும். அதனால் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு பாட்டு வெந்துட்டுருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் வெந்துச்சுன்னா நல்லா பிறண்டு அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சி ஊற்றுவோம். அந்த மசாலா இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுறோம். இருங்க, இந்த மாதிரி நல்லா வேகட்டும். இன்றைக்கி வந்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காயும், ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருங்க. ரெண்டு இதில் ஊற்றி விட்ருவோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா அப்படியே வச்சு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து சூப்பரான கனவா தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. செம்மையாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லாவே கொடுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. இதே டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள். அந்த கரம் மசாலா தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அதுவும் நான் வீட்டிலே தான் செய்வேன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து கடையில் தான் வாங்கி போட்டிருக்கோம். ஆனால் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம் கரம் மசாலா தூள் வீட்லேயே. அதுவும் நான் சொல்கிறேன், வீடியோ போடுறேன் பாருங்கள். கனவா தொக்கு ரெடி ஆயிடுச்சு.